வணக்கம். தேர்வு முடிவுகள் வரப்போற இந்த நேரத்துல உங்க மனசுல எக்கச்சக்க கேள்விகளும் ஒரு சின்ன பதட்டமும் ஓடிட்டு இருக்கும்னு எனக்கு நல்லா புரியுது. அத பத்தி பேசதான் நாம இன்னைக்கு இருக்கோம். ஒருவேளை நான் நினைச்ச மார்க் வரலான்னா என்ன பண்றது? இந்த கேள்விதானே இப்போ உங்கள பல பேர் மனசையும் குடைஞ்சிட்டு இருக்கு. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ற இந்த டைம்ல மனசு இப்படி பாரமா இருக்கிறது ரொம்பவே சகஜம்தான். ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கான தீர்வை பத்தி தான் நாம இன்னைக்கு விலாவாரியா பேச போறோம். பாருங்க, இந்த கவலையிலேருந்து வெளியில வந்து ஒரு தெளிவான பாதைய கண்டுபிடிக்க நம்ம ஒரு 6 விஷயங்கள வரிசையா பார்க்க போறோம். வாங்க ஒவ்வொன்னா ஆரம்பிக்கலாம். சரி, முதல் கட்டத்துக்கு போலாம். முதல்ல நாம எல்லாருமே ஒரு விஷயத்த ஒத்துக்கணும். எக்ஸாம் டைம்ங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆமா, தேர்வுனாலே இந்த உணர்ச்சிகள்லாம் கூடவே வந்துடும் இல்லையா? மார்க் குறைஞ்சிட்டா என்ன பண்றது? எனக்கு புடிச்ச காலேஜ் சீட் கிடைக்காதா? என்னோட கனவெல்லாம் அவ்ளோதானா? இந்த மாதிரி கேள்விகள் வரது ரொம்ப ரொம்ப இயல்பு. நீங்க மட்டும் தனியா அப்படி ஃபீல் பண்ணல. உங்கள மாதிரி நிறைய பேர் இப்படிதான் உணர்றாங்க. இப்போ நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பண்ண போறோம். தேர்வு முடிவுகளை நாம பாக்குற விதத்தையே கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பார்க்கலாமா? வாங்க, வெற்றிக்கான ஒரு புது பார்வைய உருவாக்குவோம். இந்த வரிய நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. தேர்வு முடிவுகள் உங்க திறமையோட ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். அது உங்க முழு வாழ்க்கையையும் உங்க எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிற கடைசி தீர்ப்பு நிச்சயமா இல்ல. இது உங்க பயணத்துல ஒரு முக்கியமான படி, அவ்வளவுதான். சரி, இந்த மனநிலைய வெறும் பேச்சோட நிறுத்திக்காம எப்படி செயல்ல கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். உங்க மன வலிமைய வளர்க்கறதுக்கு ஒரு சிம்பிளான ஆக்டிவிட்டி இருக்கு. அத பத்தி இப்போ நாம பார்க்கலாம். இந்த ஆக்டிவிட்டி பண்றது மூலமா நமக்கு 3 முக்கியமான விஷயங்கள் கிடைக்கும். 1, எதிர்பார்த்த ரிசல்ட் வரலைனாலும் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போகல, நம்மால கண்டிப்பா முன்னேற முடியுங்கிற நம்பிக்கையை பெறுவது. 2வது, நமக்கு முன்னாடி வேற என்னென்ன வழிகள்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. 3வது, ரொம்ப முக்கியமா, நம்ம மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையும் ஃபேஸ் பண்ற தைரியத்தையும் வளர்த்துக்கிறது. இந்த செயல்பாடு நமக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு முக்கியமான திறன் தான் இந்த மன உறுதி, அதாவது ரெசிலியன்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, சறுக்கல்கள் வரும்போது துவண்டு போயிடாம அதிலிருந்து மீண்டு வந்து மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மள தயார்படுத்திக்கிட்டு நம்பிக்கையோட முன்னாடி போறது. இது படிப்புக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கை முழுசுக்கும் தேவையான ஒரு சூப்பர் பவர். மன உறுதியோட இருக்கணும்னா அதுக்கு முதல் படி ஒரு மாற்று திட்டத்தை, அதாவது ஒரு பேக்கப் பிளான தயாரா வச்சுக்கிறது தான். அது எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். வாழ்க்கையோட யதார்த்தமே இதுதான். நாம ஒன்னு நினைச்சா சில சமயம் வேறொன்னு நடக்கலாம். ஆனா இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு நிச்சயமா திறக்கும். முன்னாடி போறதுக்கு எப்பவுமே ஒரு வழி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒருவேளை மார்க் எதிர்பார்த்த மாதிரி வரலன்னா என்னெல்லாம் பண்ணலாம்? இதோ பாருங்க சில ஆப்ஷன்ஸ். நீங்க திரும்ப முயற்சி பண்ணி எக்ஸாம் எழுதலாம். இல்லனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்ட்ல ஒரு வொகேஷனல் கோர்ஸ்ல சேர்ந்து உங்க திறமைய வளர்த்துக்கலாம். ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் மூலமா ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு எக்ஸ்பர்ட் ஆகலாம். இல்லனா இதையே ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு சுத்தமா ஒரு புது கரியர் பாதைய பத்தி யோசிக்கலாம். வாய்ப்புகளுக்கு பஞ்சமே இல்ல. சரி, இந்த பிளானை எப்படி உருவாக்குறது? ரொம்ப சிம்பிள். இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல உங்க டார்கெட் என்னன்னு தெளிவா எழுதுங்க. 2வதா, அதை அடைய இப்ப நீங்க என்னென்ன முயற்சிகள் பண்றீங்கன்னு யோசிங்க. 3வதா, ஒருவேளை அந்த டார்கெட்டை தொட முடியலன்னா உங்க முன்னாடி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. 4வதா, உங்களுக்கான பிளான் பி, பிளான் சி என்னவா இருக்கும்னு யோசிங்க. கடைசியா, எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையோட இருக்க நீங்க என்ன செய்யணும்னு எழுதுங்க. இந்த கஷ்டமான நேரத்துல நீங்க தனியா இல்லங்கறத ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை சுத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. உங்க குடும்பம், உங்க நல்லதுக்காக யோசிக்கிற உங்க டீச்சர்ஸ், உண்மையான ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அனுபவம் வாய்ந்த பெரியவங்க அல்லது மென்டர்ஸ், இவங்க தான் உங்க பலம். உங்க குழப்பங்களையும் கவலைகளையும் இவங்க கிட்ட தயங்காம ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நாம பேசிட்டு இருக்கிற இந்த பிளானிங் ஆக்டிவிட்டி இன்னொரு பரீட்சை கிடையாது. இதுக்கு யாரும் மார்க் போட மாட்டாங்க. இது முழுக்க முழுக்க உங்களுக்காக, உங்க வாழ்க்கைக்காக. அதனாக அவசரப்படாதீங்க. நல்லா டைம் எடுத்து யோசிச்சு உங்க ஃபேமிலி, டீச்சர்ஸ் கூட பேசி நேர்மையா உங்க மனசுல இருக்கிறத எழுதுங்க. கடைசியா ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். நிஜமான வெற்றின்னா என்ன? மார்க்ஸ் மட்டும்தான் நம்ம எதிர்காலத்தை முடிவு பண்ணுதா? வாங்க பார்க்கலாம். ஒரு மார்க் ஷீட்ல இருக்கிற நம்பர்ஸ் உங்க உண்மையான பலத்தை காட்டவே காட்டாது. உங்க கடின உழைப்பு, புதுசா கத்துக்கணுங்கிற ஆர்வம், உங்க டிசிப்ளின், அப்புறம் தோல்விய பார்த்து துவண்டு போகாத உங்க பாசிட்டிவ் மைண்ட் செட், இதுதான் உங்க உண்மையான சொத்து. இதுதான் உங்க எதிர்காலத்தை உருவாக்கும். இந்த முழு பேச்சோட முக்கியமான சாராம்சமே இதுதான். வெற்றிக்கு ஒரே ஒரு ரோடு தான் இருக்குன்னு யாராவது சொன்னா அதை நம்பவே நம்பாதீங்க. வெற்றிக்கு போறதுக்கு பல வழிகள் இருக்கு. ஒரு வழி அடைபட்டா
புத்திசாலித்தனமா இன்னொரு வழியை கண்டுபிடிச்சு போறதுதான் வாழ்க்கை. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த உரையாடல முடிக்கிறேன். இவ்வளவு தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களோட அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்க போகுது? பிளான் பண்ணுங்க, நம்பிக்கையோட இருங்க, உங்க பயணத்தை தைரியமா தொடங்குங்க. உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.